இருக்கும் கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த மனமேஷன் கால வேலைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். தேவரீர் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ரட்சிப்பின் பாத்திரம் எடுத்து தொழுது கொள்ளும்படியாக இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இப்பொழுது தான் ஒரு புதிய வருடத்தை ஆரம்பித்தோம். அன்றாலும் ஆண்டவரே, இந்த 3வது மாதத்தை நாங்கள் கடக்கப் போகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த பாதி மாதத்திலே எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம். நாட்கள் கடந்து போகிறது சுவாமி. ஆண்டவரே, அஞ்சல்காரன் ஓட்டத்திலும் நெய்கிறவனுடைய பாவினால் இருக்கிற கர்த்தாவை நூலை போல எங்கள் நாட்கள் கடந்து போகிறது சுவாமி. அன்னை கடந்து வெள்ளை போல போகிறது ஆண்டவரே. எங்கள் நாட்களை நாங்கள் கடந்து போகிறோம் ஐயா. மட்டுமா எங்களை நீர் ஜீவனை சுவாசத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிற்காக சூத்திரம். எத்தனையோ மக்கள் கர்த்தாவை கவலைகளோடு கண்ணீரோடு இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள் சுவாமி. அவர்கள் கண்ணீரனை துடைத்து அனுப்ப முடியாமல் கெஞ்சுகிறோம். இந்த இடத்துல உங்கள் கண்கள் பார்க்கிறதும் உம்முடைய செவிகள் கேட்கிறதுமாக இருக்கிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அந்த இடத்துல ஏறடிக்கிற எல்லா ஜபத்திற்கும் நீர் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போகிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளின் பாடல்களை ஆசீர்வதித்து தாரும். கேட்க போகிற செய்திகளை ஆசீர்வதித்து தாரும். பேச போகிற அடியானத்தை மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஒரு திறந்த வாசகங்களை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இதை நாங்கள் உபயோகப்படுத்தி நமக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் மறைவிரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வசனம் சொல்கிறது, ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள், அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. ஆமென். இந்த நாள் வரையிலேயும் கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபை அது பெரியதா இருக்கிறது. இந்த காலை வேளையில கூட ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். சேனை அதிபன் நம் கர்த்தருக்கு செலுத்துவோம் கனமும் மகிமையுமே, அற்புதமே தம் அன்பெமக்கு, அதை அறிந்தே அகமகிழ்வோம். ஒரு பழைய பாடல் தான், சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடலாம். கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே, அற்புதமே தம் அன்பெமக்கு, அதை அறிந்தே அகமகிழ்வோம், அதை அறிந்தே அகமகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவே, தீக்கற்றோராய் வெட்டுவிடே, என்றுரைத்தன்மை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. மேய்ப்பனில்லாத ஆடுகட்டே நானே நல்ல மேய்ப்பன் என்றார். இன்பசத்தம் பின் சென்றிடுவோம், இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார்.
ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாடினோம், தாய் மறந்தாலும் நான் மறவேன், திக்கொற்றோராய் விட்டுவிடேன். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ளுகிறாரா இருக்கிறார். ஆமென். இன்னொரு பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால், நீர் என்னோடு வருவதினால். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காலை வேளையில கரங்களை தட்டி உற்சாகமா இந்த பாடலை நாம் பாடுவோம். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஒரு விசுவாசத்தோடு பாடுவோமா? எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. சேர்ந்து சொல்லுமா? அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். ஏவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன்,
ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மாலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மாலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். எல்லாரும் உள்ளத்தின் அடியாழத்திலிருந்து சொல்லுவோமா? எல்லாரும் உள்ளத்தின் அடியாழத்திலிருந்து சொல்லுவோமா? என் ஏக்கங்களை எல்லாம் என் தேவன் தீர்க்க அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு வருவதினால். எல்லாரும் உள்ளத்தின் அடியாழத்திலிருந்து இந்த கால வேளையில கர்த்தருடைய நாமம் இறங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தர் அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரு. நம்முடைய தேவன் அவர் பராக்கிரமசாலியாய் இருக்கிறாரு. நாம் பாடினது போல மேக ஸ்தம்பத்தினால் கர்த்தர் நம்மை பாதுகாக்க என் தேவன் வல்லமை உள்ளவர். எல்லோரும் வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. ஓ உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. செங்கடலை இரண்டாய் பிளந்தவர், பார்வோனுடைய சேனையை சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கடித்தவர், எரிகோவை தகர்த்த தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லோரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? என் தேவன் அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். என் தேவன் சகலத்தையும் அவர் நேர்த்தியாய் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. எல்லோரும் வாய்களை திறந்து விட்டு கொடுத்தவர்களாய் இந்த கால வேளையில் அவரை நோக்கி நாம் பார்க்கலாமா? அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் ஒரு நாள் வெட்கமடையாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். கர்த்தருடைய குடும்பத்தை போஷித்தார். எத்தனையோ போராட்டங்கள், நிந்தைகள், பாடுகள், அவமானங்கள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாரு. எல்லோரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? என் தேவன் அவர் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. வசனம் சொல்கிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? நம் தண்ணீர்களை கடக்கும் போதும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அந்த தேவனுடைய கிருபை. எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஓ உமக்கு நன்றி ராஜா, நீர் வைத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஜீவனை தந்தது மாத்திரம் அல்லாமல் தயவையும் பாராட்டினீரே. உமக்கு நன்றி 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 தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. எல்லோரும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோமா? வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, மகனே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லி ஒரு பழைய பாடல் தான். உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு
பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமாம் ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். அடைக்கலமாம் ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு. ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. நம்முடைய அன்பு கர்த்தரும் அருமை மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமம் இனிமையான நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதினார். இன்னொருத்தர் தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த நாமத்தை திரும்ப 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 சொல்லும்போது அந்த நாமத்தில் இருக்கக்கூடிய இனிமை நம்முடைய வாழ்க்கையிலும் வரும். ஆகவே அதையே சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை இனிமையானதாக மாறும். இந்த நாளிலும் உங்களுடைய கூட கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளவும் இந்த ஆராதனையில் பங்கு பெறவும் கர்த்தர் கொடுத்த சிலாக்கியத்திற்காக அவருக்கே நன்றி சோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். இந்த நல் வாய்ப்பினை வழங்கின அருமையான மேடம் அவர்களுக்கும் உடன் ஊழியக்காரர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நண்பர் என்னிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார். எந்த விதத்தில் இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலிருந்து வேறுபடுகிறார் என்று கேட்டார். இன் வாட் வே ஜீசஸ் கிரைஸ்ட் டிஃபர்ஸ் ஃப்ரம் அதர்ஸ். நான் சொன்னேன் கேள்வியே தப்பு அப்படி சொன்னேன். நான் எந்த சூழலிலும் நாம் அவரோட கம்பேர் பண்ண முடியவே முடியாது. அவரோட கூட ஒப்பிட்டு பேசுவதற்கு எந்த தகுதியும் நமக்கு கிடையாது என்று சொன்னேன்.
அவர் மறுபடியுமாக இல்லை, நான் அந்த கோணத்தில் கேட்கவில்லை. இயேசு கிறிஸ்து கர்த்தராய் இருந்தாலும் மனு உருவத்திலே வந்து 33 வருடம் மனிதனாய் இந்த பூலோகத்திலே வாழ்ந்தாரே, மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்து விட்டு போயிருக்கிறாரே, அந்த 33 வருடத்தை மனதிலே வைத்துக்கொண்டு எப்படி நம்மிடத்திலிருந்து வேறுபட்டு இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டார். நான் சொன்னேன், அப்பொழுதும் அது சரியாக இருக்கத்தான் செய்யாது. ஏனென்றால் அப்படி ஒரு நேர்த்தியான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார். இருந்தாலும் சொல்லுகிறேன் என்று சொல்லி எனக்கு தோன்றின ஒரு 2 கருத்துக்களை அவரிடத்தில் சொன்னேன். எப்படி அவர் நம்மிடத்திலிருந்து வேறுபட்டு இருக்கிறார் என்று சொன்னால், he practiced what he preached. எதை பிரசங்கம் செய்தாரோ அதை தன் வாழ்நாளிலே கடைபிடித்து காட்டினார். நாம் பிரசங்கம் மாத்திரம் செய்து கொண்டிருக்கிறோம், பெரும்பாலான நேரங்களிலே கடைபிடிப்பதில்லை. அங்கே அவர் வேறுபட்டு நிற்கிறார். இரண்டாவது, he never did a miracle for himself. தனக்காக எந்த நேரத்திலும் அவர் ஒரு அற்புதங்களை செய்து கொண்டதே இல்லை. நிறைய சோதனை அவருக்கும் வந்தது. நினைத்திருந்தால் தனக்காக ஒரு அற்புதத்தை அவர் செய்திருக்கும் கூடும். ஒரு இடத்தில் கூட அவர் செய்யவில்லை. ஒருவேளை என்னிடத்தில் வல்லமை இருந்திருந்தால் நான் என்ன செய்வேன்? முதலாவதாக எனக்காக தான் செய்வேன், அப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு. அங்கே வேறுபட்டு நிற்கிறார். மூன்றாவது, his preachings were unique. அவருடைய பிரசங்கங்கள் வேறுபட்டு நிற்கும். யாருடைய பிரசங்கத்தோடும் ஒத்து போகாதபடிக்கு மிகவும் வித்தியாசமான, ஆச்சரியமான, அதிசயமான கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கும். நம்முடைய பிரசங்கங்கள் எல்லாம் அதை மேற்கோள் காட்டி தான் வரும். அதை தாண்டி ஒன்று சிறப்பாக சொல்ல முடியாது. அங்கிருந்து எடுத்து தான் நம்ம கொடுக்க முடியுமே தவிர நாம் ஒன்று புதுசாக சொல்ல முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களிலே அவர் வேறுபட்டு நிற்கிறார் என்று சொன்னேன். இன்றைய தியானமும் அவர் பண்ணின பிரசங்கத்திலிருந்து வித்தியாசமாக இருக்கிற ஒரு வசனத்தின் அடிப்படையிலே இருக்கிறது. இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். இந்த 13ஆம் அதிகாரத்தின் முதல் 13 வசனங்களில் அடங்கியிருக்கிற வேத பகுதி. இதிலே ஒரு வசனத்தை அடிப்படையாக வைத்து இன்றைய தியானத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த அதிகாரத்தை நாம் பலமுறை வாசித்திருப்போம். மிக நன்றாக தெரிந்த ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்திற்கென்று ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஓமைகளின் அதிகாரம் என்று சொல்லலாம். சாப்டர் ஆஃப் பேரபிள்ஸ், ஓமைகளின் அதிகாரம் என்று சொல்லும் அளவிற்கு கர்த்தர் இங்கே ஓமைகளை சொல்லிக்கொண்டே இருந்திருப்பார். அதில் தொடங்கப்பட்ட முதல் ஓமை தான் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அங்கே ஒரு விதை வழியருகே விழுந்தது, ஒரு விதை கற்பாறையின் மேல் விழுந்தது, ஒரு விதை முட்செடிக்குள் விழுந்தது, ஒரு விதை நல்ல நிலத்திலே விழுந்தது என்று சொல்லி கர்த்தர் சொல்லிக்கொண்டே வருவார். ஏற்கனவே சொன்னேன், கர்த்தர் பண்ணின பிரசங்கங்களைப் போல் இதுவரைக்கும் உலகத்திலே யாரும் பண்ணவில்லை. அப்படிப்பட்ட வித்தியாசமான கோணங்களிலே வித்தியாசமான வித்தியாசமான காரியங்களெல்லாம் அவர் பிரசங்கம் பண்ணியிருப்பார். இந்த அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தை மையப்படுத்தி உங்கள் மத்தியிலே சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அந்த வசனம் இப்படியாக இருக்கிறது. மத்தேயு 13:12, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இயேசு கிறிஸ்து முதலிலே விதையை பற்றிய ஓமையை சொல்லி முடித்த பிறகு அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் கேட்கிறார்கள், ஆண்டவரே, ஏன் நீங்கள் நேரடியாக பேசாமல் ஓமை மூலமாக பேசுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தை பற்றின ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்படவில்லை. ஆகவே நான் ஓமையாக பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த பதிலை சொல்லுகிறார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இதை வாசிக்கும்போது இது எப்படி சரியாக இருக்கும் என்று முதலிலே தோன்றியது. நான் பள்ளியிலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். பரீட்சை நேரங்களிலே எக்ஸாம் ஹாலிலே போகும்போது கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் வந்து பேனா இல்லாமல் இருப்பான். சார் இங்க் இல்லை, தீர்ந்து போச்சு, மறந்துட்டு வந்துட்டேன். அப்போ என்ன செய்வோம்?
எவன் 2-3 பேனாக்கள் வைத்திருக்கிறானோ அவனிடத்திலே வாங்கிதான் இவனுக்கு கொடுப்போன், இருக்கிற இடத்திலே வாங்கி இல்லாதவனுக்கு கொடுப்போன். ஆண்டவர் இங்கே என்ன சொல்றார்? இருக்கிறவனுக்கே கொடுப்பேன், இல்லாதவன் அப்படியே இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்திலே இப்படிப்பட்ட வசனங்கள் இருக்கிறது. இதை எப்படி சொல்லுவாங்க என்றால் பாரடாக்சிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. முரண்பாடாக இருக்கக்கூடிய கருத்தை உடைய வசனம் அல்லது வாக்கியம் என்று சொல்வார்கள். இதுதான் கிளாசிக் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்லலாம். ஆண்டவருடைய வசனங்களிலே சிலாகிக்க வேண்டும் என்று சொன்னால், சிறப்பாக ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் இந்த பாரடாக்சிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான். சாதாரணமாக சொல்லக்கூடிய வசனங்கள் இல்லை, அப்படி போட்டு அப்படி எடுப்பார். அதுதான் அங்கே சிறப்பு. மேலோட்டமாக பார்த்தால் இது என்ன நியாயமா? இது இல்லாதவனுக்கு தானே கொடுக்க வேண்டும், இருப்பிடத்தில் தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும். இப்படி பாரடாக்சிக்கல் ஸ்டேட்மெண்ட் நம்ம நிறைய பார்க்கலாம். மத்தேயு என்பவர் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் முதல் 16 வசனங்களை பார்த்தால் அங்கே ஒரு சம்பவத்தை அவர் சொல்லுவார். ஒருவன் தன்னுடைய வேலைக்கு ஆட்கள் எடுப்பான். 3ஆம் மணி நேரத்திலே, 6ஆம் மணி நேரத்திலே, 11ஆம் மணி நேரத்திலே ஆட்கள் எடுப்பான். வேலையெல்லாம் முடிந்த பிறகு கூலி கொடுக்கும்போது கடைசி வந்தவர்கள் தொடங்கி காலையில் வந்தவர்களுக்கு கூலி கொடுப்பான். அப்போ அதில் ஒருத்தர் கேட்பார், ஆண்டவரே முதலாளி, நாங்கள் காலையிலேருந்து வெயிலில் கஷ்டப்பட்டோமே, நீங்கள் எங்களுக்கு முதல்ல கொடுக்காம கடைசியாக வந்து கொஞ்ச நேரம் வேலை செஞ்சு உங்களுக்கு கொடுத்துட்டீங்க, அதுவும் முழு கூலியை கொடுத்துருக்குறீங்களே, இது என்ன நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே எஜமான ஒரு பதிலை சொல்லுவான். அப்பவும் இப்படி தான் நமக்கு தோணும், என்னது இது, கொடுத்துருக்கிறதுனா காலையில் வந்தவனுக்கு தானே முதல்ல கொடுத்துருக்கணும், இவர் சாயந்தரம் வந்தவர் கொடுத்துட்டு அதையும் ஜட்ஜ் பண்ணுறாரு தோன்றும். அதே மாதிரி லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தால் இன்னொரு சம்பவம் இருக்கும். ஒருவன் தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே அத்திமரத்தை நட்டிருந்தான். சமயம் வந்தபோது அத்திமரத்திலே கனியை தேடுகிறான். திராட்சை தோட்டம் என்றால் திராட்சை செடிகள் மாத்திரம்தான் இருக்கணும். அங்கே கொண்டு வந்து அத்திமரத்தை ஏன் நட வேண்டும்? நட்டதே சரியில்லை, அப்புறம் எதற்கு கனியை இதில் எதிர்பார்க்க வேண்டும்? இப்படியெல்லாம் தோன்றும் பாரடாக்சிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஆனால் இறங்கி அதில் உள்ள தாற்பயத்தை பார்த்தால் ஆஹா என்று சொல்ல தோன்றும். அப்படிப்பட்ட சிறப்பான ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கிய பகுதிகள் தான் கர்த்தர் பேசின பிரசங்கம். அதனால தான் சொன்னேன், அவர் போல் யாரும் பேசியது கிடையாது, பேசவும் முடியாது. அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி எடுத்து நம்ம பேசலாமே தவிர அவரை போல் சிறப்பான ஒரு பிரசங்கத்தை யாரும் பண்ணவே முடியாது. இங்கே இந்த வசனத்தில் உள்ளவன் எவனோ கொடுக்கப்படும் என்று சொன்னால் மேலோட்டமாக பார்த்தால் இது ஏதோ அவன்கிட்ட காசை வாங்கி அவனுடைய சொத்தை வாங்கி அவனிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி அவனுக்கு கொடுப்பது போல தோன்றும். கர்த்தருடைய பிரசங்களை எல்லாம் நாம் வாசித்திருக்கிறோம், பிரசங்கம் பண்ண கேட்டிருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். ஏதாவது ஒரு இடத்திலே பணத்தை மையப்படுத்தி அவர் பேசியிருக்கிறாரா? ஏதாவது ஒரு இடத்திலே செல்வத்தை பற்றி பேசியிருக்கிறாரா? அதை ஊக்குவிக்கும் விதமாக பேசியிருக்கிறாரா? கிடையவே கிடையாது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் அந்த மலை பிரசங்கத்திலே அவர் இப்படித்தான் சொல்லுவார். உங்களுக்கு பூமியிலே 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள், பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் தான் சொல்கிறார். இங்கே சொத்தை சம்பாதிங்க, பொருளை சம்பாதியுங்கள், பணத்தை சம்பாதியுங்கள், அதற்காக முயற்சி எடுங்கள் என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை. அங்கே எப்படி சொத்து சேர்த்து வைக்க முடியுமோ, எப்படி சொத்து சேர்க்க வேண்டுமோ அதற்கான காரியங்களில் ஈடுபடுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். அதே அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தால் 31ஆம் வசனத்திலிருந்து எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். அடுத்த வசனம், இவைகளை எல்லாம் யார் தேடுறாங்களாம்? அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள் என்று சொல்கிறார். அஞ்ஞானிகள்னா யாரு? அறிவில்லாதவர்கள், முட்டாள்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும் நீங்கள் என்ன சாப்பிடணும், என்ன உடுத்தணும், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி ஆண்டவர் அடுத்த வசனத்தில் தான் அறிவுரை சொல்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அங்கே தேடும் பொழுது நாம் என்ன உண்ண வேண்டும், நாம் என்ன குடிக்க வேண்டும், நாம் என்ன உடுத்த வேண்டும் என்பதை அவரே அனுப்பிவிடுவார் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லி இருக்கிறவர் இந்த வசனத்திலே பணத்தை மையப்படுத்தி, பொருளை மையப்படுத்தி, செல்வத்தை மையப்படுத்தி சொல்லியிருப்பாரா?
அப்போ என்னத்தை அவர் சொல்ல விரும்புகிறார்? இதை குறித்து தியானிக்கும் போது மீண்டும் அந்த 11ஆம் வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ஆக உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்க வேண்டும், கொடுக்கப்படும் என்று சொன்னால், யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை, யாரெல்லாம் கர்த்தரை குறித்த செய்திகளை, யாரெல்லாம் கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வமாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஞானம் கூட 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 கொடுக்கப்படும். இது புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமாக இருந்தாலும் நான் திரும்பவும் சொல்லுகிறேன், யாருக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் இந்த வசனம் எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி புரியவில்லையே, இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கிறதோ அதற்கான ஆர்வம் மேலே கொடுக்கப்படும், அதற்கான ஞானம் கொடுக்கப்படும், அதற்கான புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி கொடுக்கப்படும். யாரெல்லாம் இதை பட்டும் படாமல் கண்டும் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்களோ அவரிடத்திலிருந்து அந்த ஞானம் கொடுக்கப்படவே படாது. ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், இதில் நீங்கள் குழப்பிக்கொள்ளக்கூடாது. உலக பிரகாரமான வேலைக்கென்று ஒரு ஞானம் இருக்கிறது. அவர் பெரிய படிப்பு படித்திருக்கலாம், பெரிய ஆஃபீஸராக இருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், பெரிய அதிகாரியாக இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் கர்த்தரை தேடுகிறதற்கென்று ஒரு ஞானம் தேவைப்படுகிறது. கர்த்தரை தேட வேண்டும் என்று சொன்னால் உலக பிரகாரமான படிப்பு கூட தேவையில்லை. உலக பிரகாரமான படிப்பு கூட தேவையில்லை. கர்த்தரை தேட வேண்டும் என்று சொன்னால், அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு ஆர்வம் தேவைப்படுகிறது, ஒரு வாஞ்சை தேவைப்படுகிறது, ஒரு விருப்பம் தேவைப்படுகிறது. அந்த விருப்பம் இருந்தால் கர்த்தர் அதை வர்த்திக்க பண்ணுவார். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். என்ன உள்ளவன்? என்னை தேடுகிற ஆர்வம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவனுக்கு இன்னும் அதை கொடுப்பேன். இதை யாரெல்லாம் ஆர்வம் இல்லாமல் அப்படி ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கிறவர்களோ அவரிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு போவான். உலக பிரகாரமாக அவன் நடந்துட்டு போவான், உலக பிரகாரமாக அவன் நடந்து சென்றுப்பான். ஆகவே கர்த்தரை தேடுகிற இருதயம் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தரை இதை சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி இதில் இருக்கிறது என்றால், எந்த அளவிற்கு கர்த்தரை தேடுகிறோம், எந்த அளவிற்கு கர்த்தரை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம் என்பதுதான். பாஸ்ட் பேசும்போது ஒரு வசனத்தை பிள்ளைகளுக்கு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குமா. சத்தியத்தை அறிவீர்கள் என்றால் என்ன? அறிந்து கொள்வது என்றால் என்ன? ஒரு வசனத்தை படிக்கும்போது இது என்ன சொல்லியிருக்குது, இது ஏன் இப்படி சொல்லியிருக்கிறது என்று சொல்லி அதை குறித்த ஆராய்ச்சி தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது. அதற்கு ஒரு ஆர்வம் வேண்டும். பலமுறை இந்த வசனத்தை படித்திருக்கிறோம். இதே பகுதியை பலமுறை வாசித்திருக்கிறேன். 2 முறை தியானம் கூட பண்ணியிருக்கிறேன், 2 முறை பிரசங்கம் கூட பண்ணியிருக்கிறேன். இந்த வசனத்தை குறித்த ஒரு ஆர்வம் இந்த வாட்டி தான் வந்துச்சு. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்பதை குறித்த ஒரு ஆர்வம் இந்த வாட்டி தான் வந்துச்சு. ஆண்டவரிடத்திலே கேட்டபோது சில விளக்கங்களை அவர் வெளிக்காட்டினார். ஆகவே உலக பிரகாரமான படிப்புக்கும் இதற்குமான நமக்கு ஒப்புமை பார்த்து அதை குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை புரியவில்லை என்று சொல்லி வைத்தீர்கள் என்று சொன்னால், ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரத்தில் கேட்கணும். இவர் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறார், எனக்கு விளங்கவே இல்லை சுவாமி, தயவு செய்து எனக்கு விளங்குவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி உள்ளார்ந்த மனதோடு நீங்கள் வேண்டுதல் செய்தீர்கள் என்றால் இதற்குரிய விளக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு தனியாக தருவார். அதுதான் ஆண்டவருக்கு நமக்குள்ள ஒரு ஒரு கனெக்ஷன், ஒரு பேச்சுவார்த்தை. இன்னொரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் அங்கே தன்னை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து சொல்லிக்கொண்டே வருவார். பிலிப்பியர் 3 5ஆம் வசனத்தில் 4ஆம் வசனத்தில் 5 தான். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, இதுதான் முக்கியமான வசனம், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மை. கர்த்தரை அறிகிற அறிவினாவே என்னது? அது மேன்மை. நான் இவ்வளோ பட்டப்படிப்பு படிச்சிருக்கிறேன், இவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருக்கிறேன், அதெல்லாம் எனக்கு
வேலைக்கு ஆகவே ஆகாது. ஆண்டவருடைய சந்நிதியிலே நான் முன் போய் நிற்கும்போது, ஐயா நான் பிஹெச்டி படிச்சிருக்கிறேன், நான் கவர்மெண்ட்டில் பெரிய அதிகாரியாக இருந்தேன், நான் அங்கே போனேன் இங்கே போனேன்னு சொன்னால் கொஞ்சம் தள்ளி நில்லுன்னு சொல்லுவார். நான் படிக்காதவன், உண்மை அறிகிற அறிவிலை வளர்ந்து தேறி இருக்கிறேன்னு சொன்னால் நீ உள்ள வாப்பான்னு கூப்பிட்டு போயிடுவார். அதைத்தான் பவுல் சொல்கிறார். நான் எவ்வளவோ குவாலிஃபிகேஷன் எனக்கு இருக்குது, அதையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்னொரு விதமாக எடுத்துக்கொள்ளலாம், இவை எல்லாமும் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு பயன்படாது. நான் படிச்சிருக்கலாங்க, எம்எஸ்சி படிச்சிருக்கலாம், ஸ்கூலில் வேலை பார்க்கலாம், அது எதுவுமே ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு பிரயோஜனப்படாது. என்னுடைய உறவு எப்படி இருக்கிறதோ, என்னுடைய ஆர்வம் எப்படி இருக்கிறதோ, அது மாத்திரமே அதுக்கு உதவும். இந்த நேரத்தில் நான் ஒன்றை சொல்லியே தீர வேண்டும், கோச்சுக்காதீங்க மேடம். இந்த பள்ளியில் நான் சேர்ந்த போது வாதியார் வேலையும் கொடுத்துட்டு ஒரு கண்டிஷன் போடப்பட்டது. ஒவ்வொரு மாதமும் அசம்பிளியில் பிரசங்கம் செய்ய வேண்டும்னு சொல்லி ஒரு கண்டிஷன். அப்போல்லாம் பைபிள் வாசிப்போம், சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுத்த ஒரு பழக்கம். ஒரு சங்கீதம், அன்றைய நாளுக்குரிய நீதிமொழி, ஒரு ஜெபம், அவ்வளோதான். நீதிமொழிகள் நம்ம வாசிப்போம், அந்த நாளுக்குரிய நீதிமொழிகள் வாசிப்போம். ஒரு சங்கீதம் அப்படி புரட்டி பார்த்தா வர சங்கீதம் இருக்கிறதுலே சின்னதாக இன்றைக்கி 123 124 வாசித்தாங்க. அந்த மாதிரி ஒரு சங்கீதத்தை வாசித்து ஒரு ஜபத்தை போட்டு ஆமின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்த சூழலில் இருந்தவனை கூப்பிட்டு ஐயா சொன்னாங்க, நீ வாரம் மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை இங்கே பிரசங்கம் பண்ண வேண்டும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில், அதுவும் இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணணும். தமிழே தாண்டவம் பாடம், இது எப்படி நம்ம இங்கிலீஷில் ஐயா ஐயா ஐயான்னு கேட்டு பார்த்தோம். அதெல்லாம் கிடையாது. இதுதான் பைபிள் படிங்க, ரெஃபர் பண்ணுங்க, படிங்கன்னு சொல்லி உற்சாகம் மூட்டினார். மேடம் என்ன திரும்ப சொன்னாங்க, இது எல்லாத்தையும் சிம்பிளாக சொன்னாங்க. முழங்காலில் நின்று அங்கே கேள், உனக்கு அங்கே வழிவாசல் தெரியும்னு சொன்னாங்க. இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய படிப்பு நிமித்தமோ என்னுடைய வேலை நிமித்தமோ கிடையாது. ஆண்டவரிடத்தில் கேட்டது, பெற்றுக்கொண்டது, கொடுத்து கொண்டு இருக்கிறது, அவ்வளோதான். இது எல்லாருக்கும் பொருந்தும். அவர் சொல்லிக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு உங்கள் முன்னால் நின்று பேசவே முடியாது. ஜீரோ தான். இன்னும் மைனஸ்னாலும் சொல்லலாம், நம்மளெல்லாம் மைனஸில் மார்க் போனாலும் அது கொடுத்துடலாம் எனக்கெல்லாம். அவர் உதவி செய்யாவிட்டால் இன்றைக்கு உங்கள் முன்னால் நிற்க தகுதியே இல்லாத ஆள். நான்லாம் தகுதியே இல்லாத ஆள். அதுக்கு தான் சொல்கிறது. அதுதான் இந்த வசனத்துடைய பொருள். அவரிடத்தில் வாஞ்சியோடு நாம் நின்று கேட்கும்போது அவர் என்ன செய்கிறாரு, தூக்கி கொடுக்குறார். இன்னொரு உதாரணமும் சொல்ல விரும்புகிறேன். வர வெள்ளிக்கிழமை 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நடக்குது. நான் இந்த வருஷம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கெமிஸ்ட்ரி எடுத்தேன். அதில் 2 பசங்க அந்த டிசம்பர் வரைக்குமே சரியாக கோஆப்ரேட் பண்ணலை. படிக்கலைன்னா வருவானுங்க போவாங்க, இவனுக்கு படிப்பானுங்களா பாஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சிருந்த நேரத்தில் ஜனவரியிலேருந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு படிக்கிறதுல. ஒரு 4 நாள் லீவ் இருக்குது, கம்மிங் ஃப்ரைடே தான் எக்ஸாம். நேற்று அந்த 2 பசங்களும் வந்துட்டானுங்க ஸ்கூலுக்கு. வந்துட்டு என்ன கேட்குறானுங்க, சார் எதை படிக்கிறது, எனக்கு அந்த மெட்டீரியல் கொடுங்க, இதை மெட்டீரியல் கொடுங்க, அது கொடுங்க, இதை கொடுங்கன்னு கேட்கும்போது உடனே அவர்களுக்கு தேவையானதை எடுத்து பிரிண்ட் போட்டு ஜெராக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்து இதையெல்லாம் படித்துட்டு வாங்கன்னு சொல்லி ஆர்வமாய் மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. இந்த பகுதியை தியானிக்கும் போது எனக்கு அந்த சம்பவம் ஞாபகம் வந்தது. இப்படித்தான் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு இது புரியவில்லை, எனக்கு இந்த வசனத்தை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள், இந்த பகுதி எதை குறித்து சொல்லுகிறது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் திரும்பி கேட்கும்போது ஆண்டவர் அள்ளி கொடுப்பார், அதற்குரிய ஞானத்தை கொடுப்பார். அதுதான் உள்ளவன் எவனோ அவனுக்கு பரிபூர்ணமாய் கொடுக்கப்படும், இன்னும் கொடுக்கப்படும். என்னது உள்ளது, ஆர்வம் இருக்க வேண்டும், ஆண்டவரை வாஞ்சிக்கக்கூடிய அந்த 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 மனது நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு பரிபூர்ணமாய் கொடுப்பார். அப்படியே வரோம், இந்த பைபிள் வாசிக்கிறோம், இதா சங்கீதமா ரைட்டு அப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வாசித்த அந்த 123ஆம் சங்கீதமும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வசனத்தை வாசிக்கும்போது 123ஆம் சங்கீதத்தின் 2ஆம் வசனம் நினைக்கிறேன். அப்படி தான் ஆண்டவர்கிட்ட நம்ம நிற்கணும். எப்படி நிற்கணுமா, 123:2, இதோ வேலைக்காரன் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்கிறமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டிய கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ஒன்றை கேட்டால் நம்ம எப்பயுமே எதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோங்க, நமக்கு வேண்டியவைகளை தான் கேட்குறோம். எனக்கு அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, எனக்கு அது பொருளாதார வசதி இல்லை, உடம்பு சரியில்லை, அதை வேணும் இதை வேணும். ஆண்டவரிடத்தில் உண்மை குறித்து எனக்கு நிறைய சொல்லுங்கன்னு கேட்கணும்.
உம்மை குறித்து நான் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும், உம்மை நான் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும், உம்முடைய வசனத்தை நான் இன்னும் பகுத்தறிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கெஞ்சி கேட்கணும். யாக்கோபு அப்படி தானே கேட்டார். நைட்டு முடிக்க விடிய 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 போராடி மேற்கொண்டான்னு சொல்லி ஆதியாகமத்தில் பார்க்குறோமா இல்லையா? போராடி மேற்கொண்டான். எப்பா என்னை போக விடுப்பா அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்லலாம்? யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தாளுடைய போக விடேன். அப்படி தான் போராட்டம் இருக்கணும் ஆண்டவரோட. நீர் எனக்கு இந்த வசனத்தை விலக்கி சொல்லாவிட்டால் நான் உண்மை விடப்போவதில்லைன்னு சொல்லி வைராக்கியமாய் நாம் பிடித்து கொண்டிருந்தோம் என்றால் கர்த்தர் பல காரியங்களை நமக்கு விவரித்து சொல்லுவார், பல காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதை இந்த நாளிலே புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் அடுத்த உதாரணம், ஒருவேளை புரியலன்னா 3வது உதாரணம், கடைசி உதாரணம். லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிரோடு எழுந்துட்டார். அவருடைய கல்லறையை போய் பார்க்குறாங்க. கல்லறை எப்படி இருந்தது? வெறுமையாக இருந்தது. அவங்க உடனே குழம்பி போயிட்டாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே, அவரை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, 2 தூதர்கள் உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லி அவர்கள் குழம்பி கொண்டிருக்கிறார்கள். அதில் 2 பேர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஊருக்கு நடந்து போயிட்டுருக்கிறாங்க. 15ஆம் வசனம் 13ஆம் வசனத்திலிருந்து, அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். 2 பேர் மட்டும் போய்கிட்டே இருக்கிறாங்க. போகும்போது என்னப்பா இப்படி நடந்து போச்சு, அவர் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, அவரை அடக்கம் பண்ணோம், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார்னு சொன்னாங்க, இப்போ பார்த்தா நமக்கு காணவே காணாமே, எங்கே போனார்னு தெரியலையே, யார் தூக்கிட்டு போகிற தெரியலையே, இந்த கதைகளையெல்லாம் பேசி கொண்டு போகிறார்கள். அவர்கள் அவரை குறித்து பேசிக்கொண்டு போகும்போது அடுத்த வசனங்களெல்லாம் வாசித்து பார்த்தா தெரியும், ஆண்டவரோடு சேர்ந்துக்கிறார். அங்கே போய் அவங்க கூட பேசுகிறார். அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன ஒரு வசனம், ஒரு அடுத்த வசனம். இயேசு சேர்ந்து போனார், அவருடைய கண்கள் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் அவருக்கு தெரியல, இயேசு தான் கூட வரார். அவர் கேட்குறார், என்ன தெரியாமல் என்னத்தை பற்றி பேசிட்டு போகிறீங்க அப்படின்னு. என்னங்க நீங்கள் ஊருக்கு புதுசா? இங்கே இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வந்தார், அவர் என்னென்ன மாதிரி செஞ்சார், அவர் உயிரோடு எதிர்ப்பார்னு பார்த்தா இப்போ எங்கன்னு தெரியல, என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அவரை குறித்து பேசிக்கொண்டிருக்கிற ஆர்வத்தை பார்த்து ஆண்டவர் அவரை குறித்து அவர்களுக்கு சொல்கிறார். அந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து பாருங்கள். அவர் மோசே அவரை பற்றி சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொல்கிறார். யார் இடத்துல சொல்கிறார்? அவரை குறித்து பேசிக்கொண்டிருக்கிற இடத்துல போய் சொல்கிறார். எத்தனையோ பேர் அங்கே இருந்தாங்க, எத்தனையோ சீஷர்கள் அங்கேயும் அளந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அவர் காணா போயிட்டாரே, அவர் எங்கே போனார், எப்படி போனார், இங்கே செய்தாரே, இதை செய்தாரே, இப்படி செய்தாரே என்று சொல்லி அவரை குறித்து அங்கலாய்த்து அவரை கரிசனையோடு தேடிக்கொண்டிருக்கிற இடத்துல போய் தன்னை குறித்து சொல்கிறார். அப்போ அவங்களுக்கு தெரியல. ஒரு விஷயம் நடக்கும்போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அப்புறம் முடிச்சுட்டு அவர் நான் போகிறேன்னு சொல்கிறாரு. இவர் பேசியதை கேட்டு அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக என்ன சொல்கிறாங்க, ஐயா இன்றைக்கி ராத்திரி எங்கள் கூட தங்கி இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் தங்கியிருந்து அவர்களோடு அவர் அப்பத்தை பிற்கிறார். அந்த வசனத்தை வாசி பார்க்குறேன். 30ஆம் வசனம், அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து அவர்களுக்கு ஆசீர்வதித்து அதை அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். இங்கே 2 முக்கியமான விஷயம். கர்த்தர் ஏற்ற நேரம் வரும்போது அவர் கண்களை திறக்கிறார். எந்த சூழலில் திறக்கிறார்? அப்பம் பிற்குதல் நடக்கும்போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டதுன்னு போட்டிருக்குது. ராபோஜனத்தை எளிமையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய பந்தியை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படியே வரோம், கொடுக்குறாங்க, போகிறோம். மிகுந்த பயத்தோடு, மிகுந்த நடக்கத்தோடு, மிகுந்த உண்மையோடு, மிகுந்த உத்தமத்தோடு நாம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ள வேண்டும். இந்த பகுதி அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. பந்தி எடுக்கும் போதே கண்கள் என்ன தான் திறக்கப்பட்டது. அதை சொல்லி முடித்துவிட்டு அடுத்த வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க பாரு, அடடா இவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்கு கொழுந்து விட்டு எரியவில்லையான்னு கேட்குறாங்க. கர்த்தரை தேடும்போது நம்முடைய இருதயம் எப்படி இருக்குமா? கொழுந்து விட்டு எரியுமா. ஆண்டவரே தேடுகிறேன்னு சொன்னால் அப்படியே ஒரு மாதிரி ஒரு வாஞ்சை, அவரை தேட வேண்டும், அவரை குறித்து பேச வேண்டும், அவரை கண்டுகொள்ள வேண்டும், அவர் சொன்ன வசனங்களை எல்லாம் தியானிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளாக கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும் என்பதற்கு இந்த பகுதி உதாரணமாக இருக்கிறது. ஆகவே உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற இந்த வசனம் கர்த்தர் மேல் இருக்கக்கூடிய வாஞ்சையை நமக்கு சுட்டி காட்டுகிறது.
கர்த்தரை தேட வேண்டும் என்கிற ஆர்வத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கலாம். இரண்டாவது பகுதி, அங்கே அவர் சொல்றார், அவர்களுக்கு இது அருளப்படவில்லை, உங்களுக்கு இது அருளப்பட்டிருக்குன்னு சொல்றார். அவர்கள் என்றால் யார்? யார் அவர்கள்? யாருங்க அவர்கள்? அங்கே இருந்த மக்கள் தான், அவர் சுற்றி இருந்த மக்கள் தான். கேள்வி கேட்டோன்னா அப்படியே ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்க, பக்குன்னு ஆயிடுச்சு இல்லையா? எல்லாத்துக்கும் நிலைமை தான். யார் கேள்வி கேட்டாலும் ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான். யார் அவர்கள் என்று சொன்னால், அங்கே இருந்து கொண்டிருந்த மக்கள் இருந்தாங்களா இல்லையா? அங்கே ஒரு ஜனக்கூட்டம் அவர் தொடர்ந்து வந்துச்சு. அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவர் வேடிக்கை பார்த்து கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. அவர் ஏதாவது செஞ்சு காட்டுவாரான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. சிலர் அவர் என்ன தப்பு பண்ணுறார் அதை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. கர்த்தரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு மாத்திரமே அவர் தென்படுவார். அதுக்கு இது பதில். அங்கே சும்மா வந்து வேடிக்கை பார்த்துட்டு போகலாம், அவர் பண்ணுறதை பார்த்துட்டு போகலான்னா அவரை குறித்து எதுவுமே தெரியாது. இந்த சீடர்கள் மாத்திரமே அவர் என்ன சொல்ல போகிறார், அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவளோடு இருந்தார்கள். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறதுன்னு சொன்னார். இன்றைக்கி ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் கேட்பதற்காக இந்த ஆலயத்திலே வந்திருக்கிறோம். நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கி கோயிலுக்கு போகலன்னா மேடம் திட்டுவாங்க, பாஸ்டர் பெரிய நாயம் கேள்வி கேட்பார், இல்லை வீட்டில் அம்மா அடிப்பாங்க, கணவன் திட்டுவார், மனைவி திட்டுவார் என்ற கடமைக்காக கோயிலுக்கு வந்திருக்கிறோமா? வந்துட்டோம், அப்படி ஓரமாக உட்காந்து நல்ல ஜில்லுன்னு இருக்குது, வெளியே தான் சூடாக இருக்குது, வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, ஜில்லுன்னு உட்கார்ந்துட்டு போகலான்னு வந்திருக்கிறோமா? உண்மையாக கர்த்தரை தேடி வந்திருக்கிறோமா? இது எனக்கு சேர்த்து தான் சொல்கிறன்றதுனால நம்ம வித்தியாசமான ஆள்லாம் கிடையாது, எல்லாருக்கும் சேர்த்து தான். நான் உண்மையாய் கர்த்தரை தேடி அந்த ஆர்வத்தோடு நான் வந்திருந்தேன் என்றால் கர்த்தர் எனக்கு இன்னும் கொடுப்பார், இன்னும் என்னை தேடு, இந்த இதை படிச்சுப்பார், இதுக்கு பார் ரெஃபரன்ஸ் அங்கே இருக்குது, அதை தேடிப்பார் என்றெல்லாம் சொல்லிக் கொடுப்பார். இல்லை ஒரு ஊரமாக உட்காந்து அப்படி நான் தியானித்து வேறு தியானத்தில் நான் இருந்தேன் என்று சொன்னால் வந்த விதமாகத்தான் நான் திரும்பி போக வேண்டியதாக இருக்கும். ஆகவே நாம் அவர்களாய் இருக்கிறோமா, அல்லது நாம இருக்கிறோமா, அல்லது சீடர்களைப் போல இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். மூன்றாம் பகுதி, அந்த ஊமைக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த ஊமை பலமுறை நாம் கேட்டிருக்கிறோம். வேத வசனம் அல்லது விதையை எடுத்துக்கொண்டு ஒருவன் எடுத்து செல்கிறான். சில விதை வழி அருகே விழுகிறது, சில விதை கற்பாறையின் மேல் விழுகிறது, சில விதை முட்செடிகளுக்குள்ளே விழுகிறது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுகிறது. எந்த விதை நல்ல நிலத்தில் விழுந்ததோ அது 30, 60, 100 பலன் கொடுத்தது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 12ஆம் வசனத்திற்குமே இந்த ஊமைக்குமே நெருங்கிய தொடர்பு இருக்கிறதை பார்க்கலாம். வழியருகே விதைக்கப்பட்ட விதை, கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை, முள்செடியில் விதைக்கப்பட்ட விதையெல்லாம் எப்படிப்பட்டு இருக்கிறாங்க? கண்டும் காணாதவர்களாய், கேட்டும் கேணாதவர்களாய், உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறவர்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை தான் ஆர்வமாய் கேட்கிறார்கள், அவருக்கு தான் கூட கொடுக்கப்படுகிறது. இந்த 12ஆவது வசனத்தையும் இந்த ஊமையை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் இது நன்றாக புரியும். முதல் 3 வகை நிலங்களும் எப்படி இருக்கிறாங்க? கண்டும் காணாமல் இருக்கிறாங்க, கேட்டும் கேளாத மாதிரி இருக்கிறாங்க, உணர்வு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். 4வது நிலம்தான் ஆர்வமாக இருக்கிறவர்கள். அதுதான் உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறார். சரி, இங்கே விதை, விளைநிலம், விதைப்பவர்னு சொல்கிறாங்க. விதை என்பது வேத வசனம், நமக்கு நல்லா தெரியும். விதைப்பவர் யார்? இந்த வசனத்தை சொல்லும்போது கர்த்தராகிய கிறிஸ்து விதைப்பவராக இருக்கிறார். இன்றைய சூழலிலே விதைப்பவர் யார்? கர்த்தருடைய வசனத்தை சொல்லுகிறவர் விதைப்பவர், கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் விளைநிலம். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும்னா பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் விதைக்கிறவர்கள். அப்போ கர்த்தருடைய வசனத்தை பேசுகிறவர் என்ன, எப்படி விதைக்கணும்? நல்ல நிலத்திலே விழுந்து பலன் கொடுக்குற மாதிரி ஒரு விதையை விதைக்கணும். ஏனோ தோண விதைக்கக்கூடாது, அப்படியே சொல்லிட்டு போயிடக்கூடாது. விளைநிலங்களாக இருக்கிறவர்கள் எப்படி இருக்கணும்? நல்ல நிலங்களாக இருக்கணும். அந்த வசனத்தை மனதில் ஏற்றுக்கொண்டு அதை சிந்தித்து அது என்ன சொல்லுதோ அதன்படி செய்து
கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை மீண்டும் பல பேருக்கு சொல்லக்கூடிய வகையிலே இருக்க வேண்டும். இந்த கர்த்தருடைய வசனத்தை சொல்லக்கூடிய இந்த வேலை இருக்குது பாருங்கள், பிரசங்கம் பண்ணுற வேலை. அது ஈஸியான வேலையா கஷ்டமான வேலையா? கஷ்டமான வேலை. ஏன் கஷ்டமான வேலைன்னு சொல்கிறீங்க மேடம்? அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதா? ஜெபம் பண்ணணும், கஷ்டமான வேலை தான் இல்லை. அதாவது பிரசங்கம் பண்ணுவது என்றால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது என்ற அர்த்தம். இப்போது நாம் இருக்கிற இந்த சூழலிலே, நம்முடைய இடங்களிலே இது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலையாய் தெரியவில்லை நமக்கு. காலம் வரும், அப்படிப்பட்ட இக்கட்டான சூழல் வரும்போது எத்தனை பேர் நாம் கர்த்தருக்கு நிற்போம் என்று நமக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அவர் ஒரு சம்பவத்தை சொல்லியிருப்பார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரணவஸ்தியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 3 முறை 5 முறை அடிப்பட்டேன்னு சொல்லிட்டு நிறையா அவர் பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு வருவார் இந்த அதிகாரம் கடைசியிலாம். எதற்காக இப்படிப்பட்ட பாடம் அவர் கிடைத்தது? எது திருடினாரா? கொலை பண்ணாரா? குற்றம் செய்தாரா? கிடையாது. என்ன செய்தார்? கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார், பிரசங்கம் செய்தார். நமக்கெல்லாம் ஒரு அடி கூட விழுல, ஒரு அடி கூட விழுல. பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஒரு அடி விழுந்துச்சுன்னு சொன்னால் தெரியாது. கர்த்தருடைய ஊழியம் என்பது ஒரு கனமான ஊழியம்தான். பவுல் அவ்வளோ அடி வாங்கியும் ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் நின்றார். அதுதான் கர்த்தருக்கென்று செய்யக்கூடிய ஊழியம். அதுதான் நல்ல நிலத்திலே விழுந்த விதை எப்படி பலன் கொடுக்கிறது என்றால் இப்படித்தான் பலன் கொடுக்கும். இல்லை என்று சொன்னால், பிரச்சனை வரும்போது ஓடிவிட்டோம் என்று சொன்னால் அது கற்பாறையில் விழுந்த விதை போல, முச்செடியில் விழுந்த விதை போல, வழியருகே விழுந்த விதை போல போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பவுல் சொல்கிறார், நான் இத்தனை அடி வாங்கினேன், இத்தனை ஜெயிலில் இருந்தேன், இப்படி போட்டு முறுக்குனாங்க, கப்பலில் போனேன், அங்கேருந்து தூக்கி போட்டாங்க, எல்லாம் சொல்கிறார். சொல்லிவிட்டு இதையெல்லாம் நான் பெருமையாக கருதுகிறேன்னு சொல்கிறார். அவருக்கென்று வாங்கின அடிகள் உதைகள் எல்லாம் எனக்கு பெருமை. நான் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் இதை குறித்து தான் மேன்மை பாராட்டுவேன்னு சொல்கிறார். என் படிப்பை குறித்தோ எதை குறித்தோ சொல்ல முடியாது. ஆகவே நாம் ஒரு சுதந்திரமான சூழலில் இருந்து கொண்டிருக்கும் போது நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஒரு சிக்கலான சூழல் வரும்பொழுது தான் எப்படி நாம் வைராக்கியமாய் கர்த்தருக்கென்று நிற்கிறோம் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த 4 வகை நிலங்களுக்கும் உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யாரை உதாரணமாக சொல்லலாம்? வழியருகே விதைக்கப்பட்ட விதை, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதை, முச்செடியில் விதைக்கப்பட்ட விதை, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைன்னு உதாரணத்தை யாரை சொல்ல முடியும் பைபிளிலிருந்து? முந்தைய வாசித்து பார்த்தபோது, இதற்கு முன்னால் இந்த பகுதி தியானித்த போது வழியருகே விதைக்கப்பட்ட விதைன்னு சொல்லி நான் ஏரோதுவை யோசித்து கொண்டிருப்பேன். ஏன்னா ஆண்டவரை குறித்த செய்தியே அவனுக்கு கிடைக்கவே இல்லை. ஆண்டவரை பார்க்காமலே அவன் போய் சேர்ந்து விட்டான்னு சொல்லி பார்ப்போம். அப்படி யோசித்து ஒருத்தருக்கு ஒரு எக்ஸாம்பிள் வைத்திருந்தேன். நேற்று இதை குறித்து சிந்தித்த போது ஒரே மனிதன் 4 வகை நிலங்களுக்கும் பொருத்தமாக இருக்கிறான் என்று ஒன்று தோன்றியது. அது வேறு யாரும் அல்ல, அப்போஸ்தலனாகிய பேதுரு. கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு முன் அவன் வழியருகே விதைக்கப்பட்ட விதையை போல் தான் இருந்தான். ஆண்டவரை குறித்த காரியங்களை கேள்விப்பட்டிருக்க கூடும், ஆனால் அவனிடத்தில் ஒரு மாற்றமும் வரவில்லை. ஆண்டவர் அவனை கூட்டிட்டு போய் அவன் படகை எடுத்துக்கொண்டு போய் வலைகள் கிளியத்தக்கதாக மீன்களை அள்ளி கொண்டு வந்து கொடுத்த போதும் அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே தயவுசெய்து போயிருங்கன்னு தான் சொன்னான். அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திலே அப்பொழுது இல்லை. வழியருகே விதைக்கப்பட்ட விதையை போல் இருந்தான். அடுத்து ஒரு சில சூழலிலே கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதையாகி கூட அவன் இருந்தான். அவன் ஆண்டவரிடத்தில் வந்துட்டான், வந்தவரை பின் போகிறான் வரான். அப்போ 16ஆம் அதிகாரம், மத்திய 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்த்தா, நான் யார் என்று ஆண்டவர் கேட்கிறார். என்னை பற்றி என்னப்பா நினைக்கிறீங்க நீங்கள், நான் யார் அப்படின்னு சொல்லும்போது பேதுரு என்ன சொல்கிறான்? நீர் ஜீவனுள்ள
தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்னோன்னா அடுத்த வசனத்தையும் போடுங்க. அடுத்த வசனத்தில் ஆண்டவர் அவனை ரொம்ப பாராட்டுவார். சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்க என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். அடுத்த வசனம், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லிலே சபையை கட்டுவாய், நீ எதை பூட்டுறியோ அதை பூட்டுவாங்க, இதை திறக்கவான்னு சொல்லி ரொம்ப சர்டிஃபிகேட் கொடுக்குறார். இதுதான் கற்பாறையில் அந்த கொஞ்சம் வேர் கொடும்ல, அந்த கற்பாறையில் விதை எப்படி செய்யுமா, ஊமையில் சொல்லுவாங்க, கொஞ்சம் வேர் விடும், அதுக்கப்புறம் வெயில் வந்தபோது என்ன செய்யுமா, காய்ந்து போயிடுமா. அடுத்த வசனத்தில் அடுத்து என்ன சொல்லுவார், 23ஆம் வசனம், அதே கண்டினியூஷன் தான். 23, யார் நீ பாக்கியவான்னு சொன்னாரோ என்ன சொல்கிறார் இங்கே, எனக்கு பின்னாக போ சாத்தானே. இங்கே யாரை சொல்கிறாரு, பேதுருவைத்தான் சொல்கிறார். ஏன் பேதுருவை சொன்னார் தெரியுங்களா? அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தா ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு இப்படியெல்லாம் நடக்க போகுதுப்பா, நான் பாடுபட போகிறேன், நான் சிலுவையில் மரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல கொண்டு இவன் என்ன சொல்கிறான்னா, இது உங்களுக்கெல்லாம் நடக்கக்கூடாதுங்க, இதெல்லாம் நடக்கவே கூடாது, நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கே அறிவுரை சொல்லக்கூடிய அளவிலே அவன் போகிறான். ஆண்டவரை முழுமையாக அவன் புரிந்து கொண்டிருந்தான் என்றால் அவன் இப்படி பேசியிருக்க மாட்டான். அதனால தான் ஆண்டவரை அவன் என்ன சொல்கிறாரா, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்கிறார். மூன்றாவது முட்செடி, அதற்கும் பேதுரு தான் உதாரணம். அது நமக்கு எல்லாமே தெரியும். ஆண்டவர் காட்டி கொடுக்கப்பட்ட போது ஒரு பெரிய சிக்கல். ஆண்டவர் சொல்லிட்டார் முன்னாடி, பேதுருவே, சாத்தான் உன்னை கேட்டுக்கொண்டான், உன்னை சுலகினால் புடைவது போல கேட்டுக்கொண்டு நீ என்னை மறுதலிப்பாயின்னு சொல்லியிருக்கான்ப்பா, நீ என்ன சொல்கிறான்னு கேட்டார். அதெல்லாம் நடக்காதுங்க, நீங்கள் என்னை கழுத்து அறுத்து போட்டாலும் உங்களை நான் விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார், மற்ற 26ஆம் அதிகாரம் 69லிருந்து 74 வரைக்கும் வாசி பார்த்தா, முதலாவது ஒரு பெண் கேட்கிறாள், நீ அவரோடு இருந்தால் தானே, நீ அவங்களால் தானே, இல்லைங்க எனக்கு தெரியவே தெரியாதுங்க. அடுத்து இன்னொரு பொம்பளை, நீ அவங்க கூட தானே பாருந்தா, நீ கண்டிப்பாக நீ அந்த ஆள் தான், அவங்க கோஷ்டி தான், நீ தெரியவே தெரியாதுங்க. 74ஆம் வசனம் போடுங்க. 74 என்ன செஞ்சானா, அந்த மனுஷனை அறியன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினானா. எந்த சூழலிலே, ஒரு நெருக்கம், ஒரு கஷ்டம், ஒரு வேதனை என்று வரும்போது ஆண்டவரை மறுதலித்து செல்கிறவனாக இருக்கிறான். இதுதான் முட்செடியில் இருக்கக்கூடிய விதை. சூழல் வரும்போது அவன் வைராக்கியமாக நிற்க முடியாமல் விழுந்து போகிற பேதுருவை இங்கே காண்கிறோம். அப்படிப்பட்ட பேதுரு தான் நல்ல நிலத்திலே விழுந்த விதையாக மாறுகிறான். இதையெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்திலே ஆண்டவர் பேதுருவை கேட்குறார், பேதுரு, என்னை நீ நேசிக்கிறாயா? எத்தனை தடவை கேட்டார்? 3 தடவை. நீ 3 முறை என்னை மறுதலித்தாய், நான் 3 முறை உன்னை கேட்கட்டும் என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். 3 முறை கேட்கிறார். 3ஆம் முறை கேட்கும்போது பேதுரு உடைந்து போகிறான். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீன்னு சொல்கிறான். அங்கே சொல்லுவான் பேதுரு. அதுதான் அதுக்கு முன்னாடி 2 வாட்டி கேட்கும்போது நான் உங்கள் மேல் அன்பாக இருக்கிறேன், அதை அறிந்திருக்கிறேன்னு சொல்லுவான். 3வது விசை ஆண்டவர் பேதுருவை நேசிக்கிறாயின்னு கேட்கும்போது, ஆண்டவரே நீர் எல்லாத்தையுமே அறிஞ்சிருக்கிறீங்க சாமி, நான் உம்மை விட்டு ஓடி போனதை, உம்மை மறுதளித்ததை, உமக்கு விரோதமாய் செய்ததை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர், கண்டிப்பாக நான் செய்வேன் நான் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். இன்றைக்கு பேதுரு மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொருவரும் பல சூழல்களிலே 4 வகை நிலங்களாகத்தானே இருக்கிறோம். சிக்கல் வரும்போது ஆண்டவரை சற்று தள்ளி வைத்து தான் நிற்கிறோம். கற்பாறையில் இருக்கக்கூடிய நிலம் விதையாக சில நேரங்களிலே நம்முடைய விசுவாசம் குன்றித்தான் போகிறது. நல்ல காரியங்கள் நடக்கும்போது மாத்திரம் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார்னு சொல்லி நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல அப்படியே பூரித்து எழுந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லா சூழலிலுமே நல்ல நிலங்களாக இருக்க இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். ஆகவே அருமையானவர்களே, கர்த்தர் அறிகிற அறிவிலே பலப்படவும், கர்த்தரை தேடி கண்டடையவும், அதிக ஆர்வம் காட்டவும், கர்த்தருடைய வசனத்தை ஆராய்ந்து அறியவும், கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினவற்றை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லவும், அப்படி விதைக்கும் போது நல்ல முறையிலே விதைக்கவும், வசனத்தை கேட்கும்போது நல்ல நிலங்களாக இருக்கவும் இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்தருளி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபம் செய்வோம்.
கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். அருமையான அம்மா அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். எல்லாம் எழுந்து நிற்போம் ப்ளீஸ். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே எத்தனை ஆனந்தம், எத்தனை விதமான அமைதி கர்த்தாவே, எத்தனை விதமான சந்தோஷம் ஆண்டவரே. எத்தனையோ விதமான பாடுகள் மத்தியிலும் ஆண்டவரே, வருத்தங்கள் மத்தியிலும் துக்கங்கள் மத்தியிலும் நாங்கள் இருந்தாலும் உம்முடைய வார்த்தைகள் மாத்திரம் எங்களுக்கு இன்பத்தை தருகிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பிரதர் கர்த்தாவே, பிரதர் சாலமன் என்று பாடினது போல காலத்தின் அருமையை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இக்கட்டான காலங்கள் வருகிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்கும் ஆண்டவரே கிறிஸ்தவர்களை ஆண்டவரே கொன்று கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆப்பிரிக்காவிலே பார்க்கும் பொழுது 70 பேர், அலவைட் கிறிஸ்டியன் சிரியாவில் எத்தனையோ பேரை கர்த்தாவே ஆண்டவரே இந்த சிரியன்ஸ் ஆண்டவரே இமர்சனஸுக்கு கொன்று கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கர்த்தா வட மாநிலங்களிலும் எவ்வளவோ கர்த்தாவை கொலைகளும் எத்தனையோ பேர் ஆண்டவரே சிறைச்சாலைகளுக்கும் சென்று கொண்டிருக்கும் இந்த வேளையிலே தேவரே கர்த்தாவே உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே இந்த திறந்த வாசல் அடைப்படும் முன் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே பீட்டரை பற்றி சொல்லும் பொழுது எவ்வளவு ஒரு அருமையான கர்த்தாவை ஒரு எடுத்துக்காட்டாய் கர்த்தாவை இருந்தது, எவ்வளவு நல்ல வெளிப்பாடாய் அது இருந்தது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல் தான் நாங்களும் இருந்தோம் ஐயா. உம்மை வேண்டாம் 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 என்றே நாங்கள் தள்ளினோம் ஐயா. ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய தீர்மானத்தின்படி நீர் எங்களை அழைத்தீர் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே நித்திய ஜீவனுக்கென்று நியமித்தபடியால் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நல்ல நிலத்திலே விழுந்த விதையாய் இருக்க வேண்டும். உங்களை அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள் என்று நீ சொல்லக்கூடாது கர்த்தாவே. உம்முடைய வருகையிலே நாங்கள் காணப்பட வேண்டும். ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களை பலப்படுத்தும் ஐயா. உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களை உண்மை இன்னும் கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். மீண்டுமாய் கர்த்தாவே இந்த நல்ல நாளிலே வந்த ஜனங்கள் யாவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய சமாதானத்தோடு எங்களை அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை நிரப்புகிறார். கர்த்தருக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.